ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஹுவாவி மொபைல் இருக்குது. இது WTR சேஞ்ச் பண்ண நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துருக்குது. அது அவர் ட்ரை பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய காம்பனன்ட்ஸ் நாக் பண்ணிகிட்ருக்காரு. இது நெட்வொர்க் பிரச்சனைக்காக வந்திருந்தது. இங்கே பார்க்கலாம் நீங்கள் ரைட் சைடில் நிறைய காம்பனன்ட்ஸ் மிஸ்ஸிங்கு. இது எல்லாமே தட்டி விட்டுட்ருக்காரு அவர் நான் பண்ணும்போது. இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு இந்த மொபைலோடைய அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு நமக்கு. பட் ஆனால் இன்றைக்கி நாம் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இன்கேஸ் நமக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னா, காம்பனன்ட்ஸ் பறந்துடுச்சு இல்லை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதை நம்மக்கிட்ட சேம் போர்டு இல்லை, ஸ்கிமேட்டிக்ஸும் நம்ம பார்க்க விரும்பலை அப்படின்னா, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு க்ளோஸாக ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒர்க் எந்த ஒரு மொபைல் என்கிட்ட வந்தாலும் அது ஃப்ரெஷ் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிப்பேன் தரோவாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லெட்டெல்லாம் மிஸ்ஸிங் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதில் இந்த WTR ஒழுங்காக இருக்கா அப்படி சொல்லி பார்த்துக்க போகிறேன். அதாவது இதோட பேட்ஸ் ஷார்ட் ஆகாமல் எல்லாம் பர்ஃபெக்டாக உக்காந்துருக்கு அப்படி சொல்லி பார்த்துக்க போகிறேன். அப்படி அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம மற்ற பண்ணுற எஃபெக்டெல்லாம் நம்ம ஒர்க்கெல்லாம் எஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா அது பிரச்சனையாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு WTRக்கு கீழே எல்லா பேட்ஸும் கிளியராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐசியை ரீவால் பண்ண போகிறது கிடையாது. WTR அப்படின்றது ஒரு சின்ன ஐசி தான். ஓகேங்களா? நான் எதுவும் ஷார்ட் பண்ணாமல் க்ளீனாக எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். என்னங்க ரீபால் பண்ணாமல் அப்படியே ப்ளேஸ் பண்ணலாமான்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐசியெல்லாம் ஜென்ரலாக அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம், நமக்கு ஹேண்ட் ஸ்கில் ஒழுங்காக இருந்தால். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக நான் அலைன் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 300 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது சுகனுடைய ப்ளோயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா லைட்டாக ப்ளோ பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்க்கலாம் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு, அது மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஐசி டேப் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக அதனுடைய ஐசி அதனுடைய இடத்துல உட்காந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மிஸ்ஸிங் காம்போனன்ட்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த பேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம காம்போனன்ட்ஸ் எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக டச்சப் பண்ணிக்கிறேன். அதிகமாகலாம் எதுவும் இல்லை. அதாவது அந்த பேட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரையாக க்ளீனாக இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்தில் நாம் காம்போனன்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா ஒழுங்காக உட்காராது. ஸோ அதை பேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாடல் அதாவது இந்த மொபைலில் நாம் நம்ம சப்ஸ்கிரைபர் அமிச்ச காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன், ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னொரு மதர் போர்டு இருக்குது. அது ஆக்சுவலாக ஹுவாவி மதர் போர்டு கிடையாது, அது ஒரு MI மதர் போர்டு. அதில் WTR ஐசி இருக்குது. ஜென்ரலாக WTR ஐசி இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, சைடில் சப்போர்ட்டிங் காம்பனன்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த பாசிவ் காம்பனன்ட்ஸ், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், அதெல்லாம் அநேகமாக இல்லை, மேக்ஸிமம் சேம் காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டம் ரைட்டில் இருக்கிற பேட்ஸில் 2 கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு மதர் போர்டில் காம்பனன்ட்ஸ் 2 வகையில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்று சீரீஸில், இன்னொன்று பேரலாக. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷனில் பெரும்பாலும் சீரீஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் கெப்பாசிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஈக்குவலண்ட்டான, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைட் பாட்டமில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஒரு D5 இல்லை D6 பேட் அப்படின்றதுக்கு உண்டான காம்பனண்ட் கனெக்டாக இருக்கிற காம்பனண்ட் இந்த மதர் போர்ட்லேருந்து எடுக்கிறேன் போனோம் அப்படின்னா, இது WTR ஐசி அப்படின்னா WTR 2695 அப்படின்னா, இன்னொரு WTR 2965 மதர் போர்டில் இருக்கிற D5ல் சேம் வேல்யூ உள்ள கெப்பாசிட்டர் தான் கனெக்டாக இருக்கும். 100% என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப மைன்யூட்டான காம்பனன்ட்ஸு. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாகவும் ரொம்ப ஈஸியாகவும் தெரியும். ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?
ஏருன்றது இதில் டெம்பரேச்சர் கூட கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். பட் ஏருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பறந்துடுச்சு அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. அதாவது வேறு ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிடும், மல்டிவர்ஸ்க்கு என்டர் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸை நான் வந்து தொலைச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுவும் வந்து எது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறோமோ அந்த காம்போனன்ட்ஸ் தான் பறந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஏர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து 2 காம்போனன்ட்ஸ் முடிஞ்சாச்சு, நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக தான் காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். இன்னொன்று வழி என்ன அப்படின்னா, ஸ்கிமேட்டிக் டயக்ராம் யூஸ் பண்ணி கூட இன்னும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பட் நிறைய பேர் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து இருக்காது நம்மக்கிட்ட. அந்த மாதிரி இல்லை வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து அக்சஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு டெக்னிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு காம்போனன்ட் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ரொம்ப நீடில் பாயிண்டட் ட்வீசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு grip வந்து நல்லா வந்து கிடைக்கும். ட்வீசர்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூலுங்க. நிறைய பேர் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற டூல் வந்து ட்வீசர் தான். அது என்ன இருந்தால் என்னங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிசிஷனாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரிசைஸாக ஒரு காம்போனண்ட்டை பிடிக்கலாம். அந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே வந்து வைக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே வைக்கிறது எல்லாமே வந்து சீரீஸில் உள்ள காம்போனன்ட்ஸ் தான். பேரலாக இருக்கிற காம்போனன்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அது வந்து ஒரு கெப்பாசிட்டராக தான் இருக்கும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டர் தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ரெசிஸ்டராக கூட இருக்கலாம், இண்டக்டர் வந்து பேரலாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஆனால் வந்து கெப்பாசிட்டர் தான் பேரலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்போனன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேடையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேரலில் கனெக்ட் இருக்க காம்போனன்ட் பாசிவ் காம்போனன்ட் சொல்கிறேன். மேக்ஸிமம் டைமில் வந்து ஒரு பைபாஸ் காம்போனண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து மேண்டிட்டரி கிடையாது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து நான் உட்கார வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு சீரீஸில் உள்ள கெப்பாசிட்டர். இந்த ஆர்எக்ஸ் லைன்ஸு டிஎக்ஸ் லைன்ஸ் அதெல்லாம் வர இப்போ பார்த்தீங்களா, நான் சொல்லிகிட்டே இருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு, பறந்து போயிடுச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது அந்த காம்போனண்ட் வந்து கிடச்சிடுச்சு. அதை எடுத்துட்டேன். ஓகேங்களா. மறுபடியும் வந்து பார்த்து வச்சுக்கலாம் பொறுமையாக. இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃப்ளக்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடலாம். அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். இப்போ நான் வந்து அந்த கெப்பாசிட்டரை பிடிக்கிறதே பார்க்கலாம். அதாவது பாதி அளவு தான் நான் பிடிக்கிறேன். அப்போ தான் வந்து அது பர்ஃபெக்டாக வந்து ஒட்டும். நான் ஃபுல்லாக பிடிச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து போர்டோட காண்டாக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு இல்லை டிப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. பாதிக்கு மேலே வந்து ட்வீசர் பிடிச்சிங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் போட்டு மறுபடியும் லைட்டாக ரீஃப்ளோ பண்ணுறேன். அதனுடைய இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்போனண்ட் வந்து போய் உட்காந்துரும். நெக்ஸ்ட் காம்போனண்ட்க்கு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இங்கே 2 இருக்குது. அந்த ரெண்டுமே வந்து சீரீஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஓகே. இதை வந்து ஒவ்வொன்றா வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் காம்போனண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், இன்னொன்று காம்போனண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பேட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா அதுலேருந்து காம்போனண்ட், அதாவது நம்ம டோனார் போர்டு, நம்ம ஒரு ஸ்க்ராப் போர்டு இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து நமக்கு இங்கே வந்து டோனார் போர்டு. அந்த போர்ட்லேருந்து டக்குன்னு இதில் வந்து உட்கார வச்சிடலாம். நம்ம வந்து மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து காம்போனண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ பேடு வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கு ஈக்குவலண்ட்டான, அதாவது அந்த பேடுக்கு கனெக்டாக இருக்க காம்போனண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த போர்டுக்கும் இந்த போர்டுக்கும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு இண்டக்டர் தான் வரும் அப்படி சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இந்த போர்டில் வந்து இருக்கிற இண்டக்டரு அது ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இண்டக்டர் சிம்பிளாக செக் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூட்டி மோடில் போட்டு செக் பண்ணிங்க, இல்லைனா டயோட் மோடில் போட்டிங்க அப்படின்னா 0 வரும். கண்டினியூட்டியில் வந்து பீப் வரும். ஓகேங்களா. அதோடைய வேல்யூ தேவையில்லை. வேல்யூ செக் பண்ணணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்சிஆர் மீட்டரில் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சாதாரண மல்டிமீட்டரில் பண்ண முடியாது. பட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். அது மட்டும் செக் பண்ணிவிட்டு நான் வந்து காம்போனண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் டோனார் போர்ட்லேருந்து. ஃபஸ்ட்டு காம்போனண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் காம்போனண்ட் எடுத்தாச்சு. இப்போ கையோட அந்த போர்டில் வந்து நாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்வீசர்ஸில் பிடிக்கும் போது அந்த காம்போனண்ட் வந்து பாதிக்கு மேலே தான் பிடிக்கணும். இங்கே நான் ஒரே ஒரு சைடு ஒட்ட வச்சதுக்கப்புறம் அந்த ரீஃப்ளோ பண்ணுறோம் இல்லைங்களா, அதே டெக்னிக் யூஸ் பண்ணி நான் வந்து இன்னொரு பிளேஸில் உட்கார வச்சுக்கிறேன்.
மறுபடியும் சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும் நான் பண்ணுறது. பட் ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அவ்வளோ கஷ்டமான வேலை, மன்யூட்டான வேலை. நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப நேரம் பிடிச்சது. ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட் நியூஸு. அதாவது நம்ம வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அப்புறம் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள், புது புது ட்ரிக்ஸை வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஒன்றா சேர்ந்து வளரலாம். இப்போ வந்து ஒரு வோல்டேஜ் வந்து ஆக்சுவலாக விபேட் லைன் இல்லை, 1.8 வோல்ட் லைன் வந்து நம்ம WTRக்கு வந்து ஒன்று வரும். ஸோ அந்த லைனுக்கு வந்து ஒரு ஃபில்டரிங் கெப்பாசிட்டர் வந்து ஒன்று இருக்குது. அந்த ஃபில்டரிங் கெப்பாசிட்டருக்காக அதில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ நான் டோனார் போர்ட்லேருந்து கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக பார்க்குறேன். பட் ஆனால் வந்து ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து நமக்கு வந்து போர்டுலேருந்து எடுத்துகிட்டு செக் பண்ணால் தான் அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்றதுனால அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு வந்து ஒரு மித்து இருக்குது நம்ம டெக்னீஷியன்ஸ்க்கு இடையில். அதாவது கெப்பாசிட்டர் வந்து சைஸ் பார்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அது கண்டிப்பாக கிடையாதுங்க, தப்புங்க. அது மேக்ஸிமம் டைம் வந்து ஒர்க் ஆகிடும். அதாவது கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 மைக்ரோஃபேரடே உள்ள கெப்பாசிட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்மக்கிட்ட வந்து 7 மைக்ரோஃபேரடே இல்லை 8 மைக்ரோஃபேரடே 10 மைக்ரோஃபேரடே கூட இருக்குது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். அது வந்து 100% ஒர்க் பண்ணும். அதை வந்து கம்மி வேல்யூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளூக்கில் வந்து ஒர்க் ஆகுமே தவிர, பட் சைஸு பார்த்து கெப்பாசிட்டருடைய வேல்யூ வந்து கரெக்டாக வரும் அப்படி சொல்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து தப்புங்க. ஓகேங்களா. ஸோ நாம் வந்து வேல்யூஸை செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. அண்ட் வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர்றது தவிர்க்கலாம். இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸு, இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் வந்து ரிட்டன் வராது அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்த கெப்பாசிட்டரில் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குது. நம்ம டிசைர்டு வேல்யூவோட அதிகமாக கூட இருக்குது. ஓகேங்களா. நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலைங்க, ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். ஸோ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எல்லாம் காட்டி நான் குழப்ப விரும்பலை. நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸில் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கு இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி. நாம் வந்து ஈஸியாக வந்து காம்போனன்ட்ஸை வந்து தேடிக்கலாம். இங்கே வந்து நான் பேட்ஸு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணாதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பக்கத்தில் வந்து கொஞ்சம் வந்து லெட் வந்து அதிகமாக இருக்குது. லைட்டாக ஹீட் காட்டி அந்த கெப்பாசிட்டர் அங்கே நான் ஜஸ்ட் செலக்டாக ரப் பண்ணேன் அப்படின்னா அதில் இருக்கிற ரெட்டு வந்து கெப்பாசிட்டருக்கு ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து நான் வந்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம், நீங்கள் பர்ஃபெக்டாக அதோடைய இடத்துல உட்காந்துருச்சு. இன்னொரு வாட்டி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, சூப்பரு. ஓகே, நான் நிறைய இடத்துல வந்து வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக எடுக்கிற மாதிரி, ஈஸியாக வைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அது மாதிரி இல்லை. ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம் அந்த போர்டில் வந்து நம்ம காம்போனன்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறது, ஐ மீன் புது காம்போனன்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறது. ஓகே, சிம் கார்டு கூட நான் போட்டுக்கிறேன். மொபைல் ஆன் பண்ணிக்கலாம். மொபைல் பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடுச்சு. இதுவே நமக்கு ஃபஸ்ட் சக்ஸஸ் தான். நான் வந்து மனசுலேயே சொல்லிப்பேன், ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது போர்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போர்டு வந்து இருக்கிற கண்டிஷனில் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஓகேங்களா. எதுவும் நம்ம குழப்பாமல், எதுவும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல், டேமேஜ் பண்ணாமல் அதே கண்டிஷனில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே வந்து பெரிய விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தான் டார்கெட் பண்ணோம், பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகேங்க, ஃபைன், சூப்பர். ஜியோ நெட்வொர்க் வந்துடுச்சு. நெட்வொர்க் வந்து ஃபுல்லாக காட்டுது. பர்ஃபெக்டாக இந்த மொபைலோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு. எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி போடுற மாதிரி பார்க்குறேன். அப்புறம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் 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 சல்யூட் அண்ட் தேங்க்ஸ். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா, குவரிஸ் இருந்துச்சு, உங்கள் மொபைல் ஏதாவது ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா.
இந்த வீடியோவில் அவ்வளோதான் guys. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.